நான் டிவியில் மிஸ்டர் பீஸ்ட் பார்த்துட்ருக்கேன். சாப்பாடு போட்டு வரேன்னு உள்ளே போனார். இன்னும் ஆளை காணோம். என்னப்பா செஞ்சிட்ருக்க? சாப்பாடு போட்டு வரேன்ட்டு கொத்து சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன்ப்பா. சரி, எப்படி செய்யுதுன்னு சொல்லு. வானல் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஓகே. லைட்டாக வெங்காயத்தை போட்டுக்கணும். கருவேப்பிலை ஓகே போட்டு நல்லா வதங்கின பார்த்து லைட்டாக கோல்டன் வதங்கின வந்து ஏற்கனவே தக்காளி தொக்கு வச்சுருக்கேன். தக்காளிக்கு பதில் அதை போட்டு நான் வச்ச தக்காளி தொக்கு. அதுக்கு நீ சப்பாத்தி செய்யாமலே இருக்கலாம். லைட்டாக போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளிக்கு பதில் இருக்குது தக்காளி தொக்கு. ஓகே. டேரக்டர்லாம் ரீமேக் பண்ணுற மாதிரி நீ சமையலில் ரீமேக் பண்ணிட்டு இருக்க. இது நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நல்லா இல்லைன்னா தானே இருக்கு. உப்பு பெப்பர் கடைசியில் தடவை போடணும். டேய், பெப்பர் இப்போ போடக்கூடாதுடா. உன் வேலை முடியறதுக்குலாம் எது இட குடும்பம் சமைப்பியா? குருமா அப்படியே சப்பாத்தி எல்லாத்தையும் போட்டு ஒப்பா மிக்ஸ் பண்ணணும். தயவு செய்து இதை யாரும் செஞ்சிடாதீங்க. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடாதீங்க. சத்தியமாக இது எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. கொத்து பரோட்டா எப்படி செய்வாங்க? இது எல்லாத்தையும் முட்டையெல்லாம் ஒன்றா போட்டு இது எப்படி செய்வாங்க? கொத்து பரோட்டா இது நல்லா வரலனா தான் இருக்குது. இது அது ஏதோ கலக்கி மாதிரி இருக்கு. சப்பாத்தியை போட்டு கலக்கி செஞ்சு வச்சிருக்கேன் நீ. கொத்து பரோட்டா எப்படிங்க செய்வாங்க? பாரு இரு, அது நல்லா வரலனா தானே இருக்கு. நல்லா வரலனா சாப்பிடாத, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே. நல்லா இது ஏதோ போட்டு செஞ்சுருக்கான். டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. சாப்பிடுவோம்.